இந்த வார்த்தையை நீங்க வந்து மாத்துறப்ப சப்ஜெக்ட் ஐ ஈட் ஈட்ல இருந்து ஈஸ் ஈட்டனுக்கு மாத்துறப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா மாறி போயிடும். ஆனா மீனிங் மாறாது. ஆனா மீனிங் மாறாது. ரைட்? இப்ப இன்னும் ஒரு மாதிரி தெளிவா பார்த்துடலாமா? இன்னொரு இதை வச்சு பார்த்துக்கலாமா? லெட்ஸ் டூ திஸ். சாப்பிடப்படுகிறது ஈஸ் ஈட்டன். சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டது. சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப இது அங்கெல்லாம் போகாதீங்க. இங்க பிரசன்ட்லயே இருங்க. இங்க முடிங்க. இது முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு அப்புறம் போங்க. பொதுவாக பண்ணிட்டோம். ஈஸ் ஈட்டன் வந்துருச்சு. ஓகே, ஈஸ் ஈட்டன். பாக்கி எல்லாம் மாறாதெல்லாம் விட்டுருங்க. மட்டும் உள்ள போட்டுற வேண்டியது. அவ்வளவு முடிஞ்சுதா? ரைட். சாப்பிடப்பட்டிருக்கிறது. Has been eaten. ஓகே. Has been eaten. ஈஸியா வருது பாருங்க. இப்ப சாப்பிடப்பட்டது. மேலையும் பாருங்க, சைட்லயும் பாருங்க. மேலையும் பாருங்க, சைட்லயும் பாருங்க. அவ்வளவுதான். வாஸ் ஈட்டன். Was being eaten. வாஸ் பீயிங். இப்ப பாருங்க, இந்த வாஸ் பீயிங் எங்க போனாலும் மாறாது. இந்த வெர்ப் மட்டும் தான் மெயின் வெர்ப் இருக்குது. எஸ், சாப்பிடப்பட்டிருந்தது. Had been eaten. சாப்பிடப்படும். Will be eaten. Will have been eaten. Will have been eaten. ரொம்ப ஈஸியா வந்துருச்சு பாத்தீங்களா? இதேதான் இங்க. ஈட்டன் பதில் ரிட்டர்ன் போட போறீங்க. இஸ் ரிட்டன், இஸ் பீயிங் ரிட்டன், ஹஸ் பீன் ரிட்டன். வாஸ் ரிட்டன், வாஸ் பீயிங் ரிட்டன், ஹேட் பீன் ரிட்டன், வில் பி ரிட்டன், வில் ஹேவ் பீன் ரிட்டன். அதுதான் ஈட்டனா இப்ப மாத்திருக்கோம். இப்ப ஈஸியா இதை பண்ணிக்கலாமா? இது சொல்லப்படுகிறது. சொல்றதுக்கு என்ன போலாமாங்க? சொல்றது. Tell. Tell. What is V2? V2, what is V2? Told. Told. V3. Told. V4. Telling. Telling. Tells. All right. Tell, told, telling, tells. Let's go here. So, இப்ப நீங்க இந்த blank இது பண்றதால யோசிக்க வேணாம். blank போட்டு விட்டுட்டே போங்க. That's not a big deal. Okay. But எனக்கு இது சொல்லப்படுகிறது. இப்ப சொல்லுங்க. பளிச்சுன்னு சொல்லுங்க. Is told. Beautiful. சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. Is being told. Very nice. Has been told. Beautiful, beautiful. சொல்லப்பட்டது. Was told. அருமை. எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தது. தமிழும் இங்கிலீஷும் எப்படி வந்துச்சு பாருங்க. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. Was being. அவ்வளவு அந்த பேட்டர்ன் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஈஸி. அந்த மெயின் வெர்பை தான் நீங்க எங்க போனாலும் மாத்த போறீங்க. இதெல்லாம் had been told. அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த தமிழ் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சொல்லப்படும். Will be told. பியூட்டிஃபுல். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். சொல்லப்பட்டிருக்கும். Will have been told. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 1 hour ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் 1 hour தான் பயங்கர குரூஷியல். இதை வச்சு நிறைய அடுத்த 2 hours நிறைய பண்ண போறோம். சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சொல்லப்பட்டு எல்லாத்திலையும் சொல்லப்பட்டு பாருங்க. சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டு கொண்டிருந்த செகண்ட் பார்ட் தான் மாறும். சொல்லப்பட்டிருந்தது, சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது, சொல்லப்படும், சொல்லப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் இது. இந்த இடத்த நீங்க அப்படியே வச்சுங்க. ரொம்ப ஈஸியா போயிடும். இப்ப பாருங்க, பேசப்படுகிறது. முன்னாடி கஷ்டமா இருந்தது. இப்ப எவ்வளவு ஈஸியா போச்சு பாருங்க. எவ்வளவு ஈஸியா போயிருக்கு பாருங்க. இது மாதிரி ஒரு பிராண்ட் நியூ உங்களுக்கு எடுக்கிறேன். இதுல ஒரு 4-5 நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு பிராண்ட் நியூ எடுக்கிறேன். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன். நல்லா பாத்துக்கணும். இது வந்து கஷ்டம் இல்ல. பிராக்டிஸ் பண்ணிட்ட போதும். லூஸ், இழக்கிறேன். லூஸ் இங்க என்னவா இருக்கும்? Loss. ஸ்பெல்லிங். Loss. ஸ்பெல்லிங். Lose, loss. Same, sir. லாஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் லாஸ் நீங்க என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. LOST. Last. LOST லாஸ்ட். அடுத்தது Last. இழக்கிறேன். லாஸ்ட். இழந்து. இழக்கிறேன், இழந்தேன், இழந்து. இங்க லூசிங். லாஸ்டிங்னு வார்த்தை இல்ல. லூசிங். அப்புறம்
Loss. லாஸ்லாம் வார்த்தை இல்ல, லூசஸ். நீங்க நவுன் போட்டீங்கன்னாக்கா லாஸ், அது வினைச்சொல், அது வேற கோர்ஸ், வேற இதே தனியா எடுப்போம். இழப்பு, இழக்கிறேன், இழந்தேன், இழந்து, இழந்து கொண்டு, இழக்கிறான், இழப்பு. அந்த இழப்பு தான் லாஸ். அது நம்ம டெஃபினட்டா இன்னொரு கோர்ஸ்ல பார்க்கலாம். பட் ஹியர் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்துட்டோம். எந்த வேர்புனாலும் போட்டு அடிச்சு அப்படியே தட்டி தூக்கணும். இழக்கப்படுகிறது. சாந்தி மேம் சொல்லிடுவீங்களா? சொல்லலாம் சார். Is lost. Is lost. Is being lost. Is being lost. Has been lost. Was lost. Was being lost. Had been lost. ஒரே ஒரு வார்த்தை என்ன அருமையா இழக்கப்படும் போட்டிருக்காங்க பாருங்க. Will be lost. இழக்கப்படும், இழக்கப்பட்டு கொண்டிருந்தது. நிச்சயம் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா? Yes sir. Last. ஏதோ ஒண்ணு அது எழுதிக்கலாம். பண்ணிக்கலாம். Correct sir. Last one missing sir. வாஸ் பீயிங் லாஸ்ட், அந்த ஒரு இழக்கப்படும். இழக்கப்பட்டிருந்தது போட்டுல நான் போட்டுக்கலாம். இதுக்கு சொல்லுங்க, இழக்கப்படும். will be lost. Will be lost. Will have been lost. Very nice. இருக்கும். All right. ஒண்ணு இல்லையா? இழக்கப்பட்டிருக்கிறத இழக்கப்பட்டிருந்ததுன்னு போடணும். இழக்கப்பட்டிருக்கிறது. இழக்கப்பட்டிருந்தது, அவ்வளவுதான். சோ இது வந்து had been lost. இழக்கப்பட்டிருந்தது. had been lost. அது பாருங்க போட்டுக்கலாம். had been lost. All right. இப்ப பாருங்க, இப்போ 5-6 வேர்ப் பார்த்துட்டீங்க. ஒவ்வொரு வேர்ப்லயும் அந்த 8 சென்டென்ஸ் உருவாக்குனீங்க. இது ஐடியா என்ன தெரியுங்களா? is being, has been, was being, had been, will be, will have been. தலைவலி கொடுத்துட்டு இருந்த வார்த்தைகள் பாசிவ் ஃபார்ம்ல வருது பாருங்க. இதுக்கப்புறம் உள்ள லாஸ்ட் நீங்க ஈட்டனா மாத்தீங்க, ஸ்போக்கனா மாத்தீங்க, ரிட்டனா மாத்தீங்க, எது வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். உங்களுடைய தேவையை பொறுத்து மாத்திக்கலாம். ஆனா இந்த is being, has been இது மாறவே மாறாது. அதுதான். இப்ப ஒரே ஒரு இது மட்டும் நம்ம பார்ப்போம். ஏ லெட்டர் தான் போட்டோம்னா, ஏ லெட்டர் ரைட். இப்ப அந்த ஏ லெட்டரை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல மட்டும் சொல்லுவோம். பை மீ இங்க இருக்கு ரைட். இங்கிலீஷ்ல மட்டும் இப்ப சொல்லிடலாமா? 8ஐயும் இந்த ஆர்டர் படி சொல்லுங்க. நீங்க நான் பிளாங்க் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். அப்படியே கடை இந்த 8 சொல்லுங்க. is right. ஈஸ்க்கு அப்புறம் ரைட் வராது. Written. எப்பயுமே ரிட்டர்ன் தான். அப்புறம் Written. Is being written. Has அப்புறம் been written. Has been written. Has been written. Was written. Was written. அவ்வளவுதான். தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். Was being Was written. being written. அருமை. Had been written. Had been written. அந்த தமிழ்ல பேசுறப்ப காலம் புரிஞ்சுதா? இங்கிலீஷ்ல பேசுறப்ப இந்த காலம் புரியுதா? என்ன எந்த டைம்னு புரியுதா? நம்ம அங்க உள்ள ஆக்டிவ் வாய்ஸ்ல உள்ள அதேதான், எல்லாமே ஒண்ணுதான். நம்ம ஜஸ்ட் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மாத்திருக்கோம். அடுத்தது Will be eaten. Will be written. Will have been written. Will have been written. இப்ப நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போறேன். அதை மட்டும் முடிச்சிடலாம். முடிச்சிட்டு திருப்பி நம்ம இந்த ஏ லெட்டர் இருக்குல்ல, இது பதில் 2 லெட்டர்ஸ் போடுறேன். அதே பை மீ தான் இங்க இருக்குது. இப்ப எனக்கு இது சொல்லிடுங்க. 2 லெட்டர்ஸ் இப்ப போடுறோம். அப்படியே வரிசையா சொல்லணும். மொத்தம் இந்த 8 தான் இருக்குது ரைட். இந்த 8 தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா இது பண்ணிடலாமா? என்ன சேஞ்சஸ் சொல்லிடுறீங்களா? Are written. 2 letters are written. Correct. ஆர் ரிட்டன். ஆர் ரிட்டன். இங்க
Two letters are plural. Are ஆர் பீயிங் ரிட்டன் அவ்வளவுதான் அது ஃபுல்லா அடிக்கணும் Are- சப்போர்ட்டிங் verb மெயின் verb அடுத்தது have been written. Have been been written. written. இந்த சப்போர்ட்டிங் மெயின் verb என்னைக்கு மாறும் அதுதான் உயிர் நாடிய ஒரு வாஸ் Where. என்ன மாறும் Where written. அவ்வளவுதான் Where, வாஸ் where, பீயிங் ரிட்டன் Where being written. where being கரெக்டா written. கரெக்டா பாத்துக்கணும் கான்செப்ட் இந்த கான்செப்ட் தான் had been written Have been written. had Same, been sir. written Had same. சேம் பாஸ்ட் டென்ஸ் Oh, மாறாது same. அதனாலதான் Okay. அதுக்காக தான் நம்ம போடுறது Been இது written same. சேம் will have been written Same. Same. It have been same. very nice இப்ப